இயல்பாக திருடன் என்றாலே நாம் அவனை தீயவனாகவே நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் ஒரு நல்ல குணம் ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். இன்று பார்க்க போவது உண்மை பேசும் திருடன் என்ற அற்புதமான கதை. மருதமலையை நேர்மையான அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். மாறுவேடத்தில் அவர் நகரத்தைச் சுற்றி பார்க்க புறப்பட்டார். இரவு நேரம். இளைஞன் ஒருவன் அரண்மனையை நோக்கி வருவதை பார்த்தார். தம்பி, நீ யார்? இந்த நள்ளிரவு நேரத்தில் அரண்மனைக்கு எதற்காகச் செல்கிறாய் என்று கேட்டார். திருடச் செல்கிறேன் என்றான் அவன். அதிர்ச்சி அடைந்த அவர், திருடுபவன் எவனாவது உண்மையை சொல்வானா? அப்படிச் சொன்னால் சிக்கிக்கொள்ள மாட்டானா என்று கேட்டார். திருடனான என்னிடம் எல்லா தீய பழக்கங்களும் இருந்தன. என் தாய் என்னை திருத்த முயற்சி செய்தார். அவரால் முடியவில்லை. சாகும் நிலையில் இருந்த அவர் என்னை அழைத்தார். எப்போதும் உண்மையே பேச வேண்டும் என்று என்னிடம் வாக்குறுதி வாங்கினார். அவரின் நினைவாக அந்த வாக்குறுதியை காப்பாற்றி வருகிறேன் என்றான் அவன். தம்பி, நீ அரண்மனையில் திருட நான் உதவி செய்கிறேன். கிடைப்பதில் பாதி பங்கு தர வேண்டும் என்றார் அவர். அவனும் ஒப்புக்கொண்டான். அரண்மனை கருவூலத்திற்குள் எப்படி நுழைவது என்று சொல்லித் தந்தார் அவர். கருவூலத்திற்கு சென்ற அவன் 2 வைரங்களுடன் வந்தான். கருவூலத்தில் 3 வைரங்கள் இருந்தன. 3ஐயும் இழந்தால் அரசர் வருந்துவார். அதனால் ஒன்றை அங்கேயே வைத்துவிட்டு 2ஐ எடுத்து வந்தேன். பங்கிற்கு 1 என்று ஒரு வைரத்தை அரசரிடம் தந்தான். மறுநாள் அரியணையில் வீற்றிருந்தார் அரசர். பரபரப்புடன் அங்கே வந்த அமைச்சர், அரசே, கருவூலத்தில் இருந்த வைரங்கள் 3ம் திருடு போய்விட்டன என்றார். 3 வைரங்களுமா திருடு போய்விட்டன என்று கேட்டார் அவர். ஆம் அரசே என்றார் அமைச்சர். திருடன் பொய் சொல்லி இருக்க மாட்டான். எஞ்சிய ஒரு வைரத்தை இவர்தான் திருடி இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர். வீரர்களை அழைத்த அவர், அமைச்சரை சோதனை இடுங்கள் என்று கட்டளையிட்டார். வீரர்கள் அவர் இடுப்பில் ஒளித்து வைத்திருந்த வைரத்தை எடுத்தார்கள். வீரர்களே, இன்ன இடத்தில் இன்ன பெயருடைய இளைஞன் இருப்பான். அவனை அழைத்து வாருங்கள் என்றார். அவனை அந்நாட்டின் அமைச்சனாக நியமித்தார் அவர். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் ஒருவனுடைய குணம் குற்றங்களை ஆராய்ந்து குணம் நிறைந்தவனை தேர்ந்து எடுக்க வேண்டும். ஒருவரின் சிறிய நல்ல குணமே அவரின் மிகப்பெரிய செல்வமாக இருக்கலாம். உண்மையை பேசி வாழ்ந்த அந்த இளைஞன் திருடனாக இருந்த வாழ்க்கையிலிருந்து அமைச்சராக உயர்ந்தான். நாமும் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நல்ல குணங்களை மட்டும் விட்டு கொடுக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். மறு சந்திப்பில் இன்னொரு புண்ணிய கதையுடன் சந்திப்போம்.